ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இனி வர வீடியோ எல்லாமே யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, வாங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா, அது ஒன்லி ஒன் ஃப்ரீ தான். நம்ம அது என்னென்ன தேவை, எப்படி அதை கிரியேட் பண்ணுறது, அதை கிரியேட் பண்ணுறதால நம்ம எப்படி இன்கம்லாம் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கின்ற கோர்ஸ்லாம் இருக்குது, கோர்ஸ் நடத்துகிற கிளாஸு டுட்டோரியல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இது பண்ணுறோம். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன், அது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு என்ன தேவை சரிங்களா, ஒரே ஒரு மொபைலு, ஒரு இமெயில் ஐடி. ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதிலே வந்து நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டமோ இல்லை பிசியோ வாங்கணுன்றதுலாம் தேவையில்லை. நம்ம அடிஷ்னலாக இருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மொபைலே போதும். இதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி இல்லை சிபியூ இல்லை சிஸ்டம் லேப்டாப் எதனா அதுக்குன்னு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ மொபைல்லே எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை நான் பார்த்துக்கோம். மொபைல், இமெயில் ஐடி சொன்னாங்களா, இமெயில் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி பிங்க் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ இதில் வரதுலேயும் கண்டினியூவாக சொல்கிறேன், அதை பாருங்கள். சரிங்களா, இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிச்சு, மொபைல் இது பண்ணிச்சு. நம்ம ஒரு யூடியூப் சேனல் நேம் வேணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான நேம் நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ சைட்லலாம் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி நிறைய நேம் தேடலாம். நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நேம் வேணும் அப்படின்னா அது யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த டெக் சேனலுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது க்ரோத்தில் நிறைய சேனல் இருக்கான்னு பாருங்கள். நிறைய சேனல் இருந்ததுன்னா அந்த நேம் வேணாம். ஓகேங்களா, வேறு நேம் இது பண்ணுங்கள். சரிங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேனல் நேம் வேணுமோ அதை வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி சேனல் வந்து லிஸ்ட் அவுட்டில் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்கிற சேனல்லே நம்ம நிறைய கிரியேட் பண்ணலாம். அதில் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருந்தது நம்ம ரீச் ஆகும் அப்படின்னா நம்ம அதே சேனலில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த சேனல் நேம் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு பிரச்சனை வருமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட்டு நம்ம ஒரு ஹை குவாலிட்டியில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகி அதிகமாக இருக்கிற உங்கள் சேனல் நம்ம நேம் போட்டு இது பண்ணால் அதுதான் பிரச்சனை. அதனால் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு சேனல் நேம் இது பண்ணிங்க. இப்போ வந்து சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டேன், என்ன கண்டென்ட் போட்டால் டக்குன்னு ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெடிஷனில் டுட்டோரியலோ இல்லை டெக் சேனலோ மற்ற ஏதாவது சேனல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ஆகிறது ஸ்லோ தான் ஆகும். ஓகேங்களா, சமையல் வீடியோ, குக்கிங் சேனலு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமையல் வீடியோ, குக்கிங் சேனல் நிறைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சேனலும் நம்ம க்ரோத் ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டென்ட்டை தரமாக நல்லா சூப்பராக குவாலிட்டியாக அழகாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும். சரிங்களா, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு குக்கிங் சேனல் எதுவும் இல்லை, டெக் சேனல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டென்ட்டை தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க, பட் நிற்க வேணாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லாம் இல்லை. நீங்கள் நிறைய எவ்வளோ வேணால் அப்லோட் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறது கொஞ்சம் க்ரோத் ஆகின்னு இருக்கும். சரிங்களா, நம்ம உடனே இருக்குது நம்ம போட்டுக்கினே இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போக போக பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ 2 வீடியோ அந்தமாரி போட ஆரம்பிச்சிங்க. சரிங்களா, அந்த மாதிரி இது பண்ணிங்க. இப்போ நான் சேனல்லே நான் இது பண்ணிட்டேன், எது தான் பெஸ்ட்டாக டக்குன்னு ரீச் ஆகுது அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் தான். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் இப்போதைக்கு உடனே ரீச் ஆகும். சரிங்களா, இப்போ ஒரு 50% பார்த்தீங்கன்னா டெக் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 50% தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தேவை உள்ளவங்க மட்டும்தான் அந்த சேனலில் பார்ப்பாங்க. இதுவே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா அந்த தேவை உள்ளவங்களும் பார்ப்பாங்க, தேவை இல்லாதவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு காமெடியோ இல்லை ஒரு ஃபன்னாவோ இல்லை நம்ம ஒரு காமெடி ஒரு சாங்ஸோ ஏதோ ஒரு பாட்டோ எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் தான் இப்போதைக்கு பொதுவாக எல்லாரும் விரும்புகிறாங்க. அதனால் அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் உடனே க்ரோத் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறவங்க நல்லா பக்காவான ஒரு முறையான கண்டென்ட் எடுத்து சூப்பராக பக்காவாக நீங்களே ஓன் வீடியோவில் நல்லா பக்காவாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே சேனல் வந்து ரீச் ஆகும். சரிங்களா, மொபைல் எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்தமாரி ஷோ ஆகும். நம்மளுக்கு ஷோ மேலே ஒரு லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த மெயில் ஐடி. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாரி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி காமிக்கும், லிஸ்ட் அவுட் ஆகும். வேறு சேனல் இருந்தால் காமிக்கும், அப்படி இல்லைனா புதுசாக வேணால் அந்த மேலே இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட்னா மை செல்ஃப் அப்படி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் என்னவோ அதை கிளிக் போடுங்க. உங்களோட சேனல் நேம் நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா, நான் வந்து இது சும்மா பர்டிகுலர் ஒரு நேம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக போடுறேன். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆதார் கார்டில் உங்களோட நேம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா,
நீங்கள் உங்களுடைய நேம் மேலே ஃபஸ்ட் நேமும் கீழே வந்து லாஸ்ட் நேம் உங்களோட நேம் இப்போ சந்திரன் இருக்குன்னா சந்திரன் போட்டு கீழே இனிஷியல் என்னவோ அந்த இனிஷியல் போட்டுங்க ஓகேங்களா. அந்த மாதிரி உங்கள் நேம் என்னவோ மேலே நேம் போட்டு கீழே வந்து லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஓகேங்களா. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஜெண்டர்னு கேட்கும். அந்த ஜெண்டர் வந்து இது பண்ணிங்க இதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு 27 போட்டு கீழே கிளிக் பண்ணி ஜென்ரல் வந்து மேல்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க சரிங்களா. இதெல்லாத்தையும் கரெக்டாக ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ ஆகுது பாருங்கள் மேலே, அது ரெண்டும் வந்து டிஃபால்ட்டாக வர்றது ஓகேங்களா. இல்லை எனக்கு புதுசாக வேணும் நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்குல்ல கீழே 3வது இருக்க ஆப்ஷன் பாருங்கள், கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இந்தமாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எப்படி இமெயில் ஐடி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எனக்கு சடனாக வேணும் சூப்பராக பக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் மெயில் ஐடி அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக வர்றது, உங்களுக்கு என்ன அது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இப்படி தான் வேணுன்றது நான் வந்து கரெக்டாக தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு போட்டுறேன் ஓகேங்களா. இல்லை ஃபேஸ் வராது உங்களுக்கு அது என்ன வேணுமோ அந்த மாதிரி தான் இது பண்ணணும். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து என்ன நேம் வேணும் அப்படின்றத கரெக்டாக போட்டுங்க. போட்டுட்டு @gmail.com அதிலே வந்துடும் சரிங்களா. வெறும் இது பண்ணிவிட்டு உங்களோட நேமை மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை இது பண்ணிக்க. மோஸ்ட்லி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் தெரியுற மாரி போடுறேன்னா நான் அதை இது பண்ணிக்கோ. பட் உங்களுக்கு வந்து கேப்சல் ஒன்று அதுக்கப்புறம் சும்மால் அடுத்தது அந்த மாதிரி போட்டுங்க. அந்தமாரி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி கேட்கும். இதை ஸ்கிப் கொடுக்கலாம், எஸ் கொடுக்கனாலும் எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துட்டு உங்களோட சேனல் ரிவ்யூ ஒரு டைம் காமிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரைவேசி அதோட பாலிசி தான் எல்லாமே, அதெல்லாம் அக்ரி நான் எல்லாத்துக்கும் கட்டுப்படுற மாதிரி அக்ரின்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்ரி கிளிக் பண்ணோடனே அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். ஓகே, இப்போ வந்து கூகுள் சர்வீஸ்னு சொல்லிட்டு லோட் ஆகின்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுவாகிடும் சரிங்களா. ஓகே வந்துச்சுங்களா. இப்போ இதே ஷோ வந்துச்சுன்னா பேக் வந்துடுங்க சரிங்களா. திருப்பி இது பண்ணோன்னா பேக் வந்துடுங்க. நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிச்சு. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பேக் வந்துட்டு திரும்பி ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நம்ம க்ரியேட் பண்ணது வந்து வந்துடும். நீங்கள் வேணால் க்ரியேட் பண்ண ஜிமெயில் ஐடி தான் வரும் ஓகேங்களா. சேனல் க்ரியேட் பண்ணல, ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீலோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனது பார்த்தோன்னே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுக்கப்புறம் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணது வந்து கீழே ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஆல்ரெடி 2 இருந்தது, அது கீழே போய்ங்கன்னா தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கல அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து நோ சேனல்னு இருக்குது ஓகேங்களா. அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதில் சேனலே கிடையாது, அதனால் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு லாகின் ஆகிடும். நம்மளுடைய க்ரியேட் பண்ண சேனல் வந்து இப்போ லாகின் ஆயிடுச்சு. இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிடுச்சு. க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க, இல்லை ஆல்ரெடி இருந்த மெயில் ஐடினாலும் இந்தமாரி வரும். அந்த மேலே இருக்க அந்த லோகோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சேனல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிலே ஆட்டோமேட்டிக் ஆகும். சேனல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் இல்லை, அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் இருக்குது, அடுத்து யூடியூப் டர்ன் ஆன் இருக்குது. இப்போ நம்ம வந்து யுவர் சேனல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி வந்து காமிக்கும். உங்களோட பிக்சர்ஸ் என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நேம்னு காட்டுப்பீங்களா, அது வந்து சேனல் நேம் ஓகேங்களா. பிக்சர்ஸில் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அந்த லோகோ வந்து நீங்கள் பிடிச்சிங்களா. ஒரு பிக்சராக வேணும், இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதோட லோகோ வந்து கிளிக் பண்ணி நான் சும்மா ஒரு லோகோ வைக்கிறேன். லோகோ வச்சுட்டு சேவ் பிக்சர்னு கொடுத்தோன்னே அந்த லோகோ கிரியேட் பண்ணிடுச்சு. லோகோ கிரியேட் பண்ணோடனே அடுத்தது நேம்னு இருக்குது பாருங்கள். அந்த நேமில் வந்து அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சேனல் நேம் என்ன வேணும் அப்படின்றது வந்து டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு மட்டும் போடுறேன் சரிங்களா. 50 கேரக்டர் வரைக்கும் போடலாம், 50 லெட்டர் இருக்க மாதிரி வரைக்கும் போடலாம். உங்களுக்கு தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு நான் போட்டேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுமாரி போட்டுங்க. போட்டுட்டு அந்த மேலே இருக்க சேவ்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு போட்டுட்டு இதுதான் வந்து எனக்கு சேனலோட நேம் சரிங்களா. சேனல் நேம் கொடுத்துட்டு சேவ்ன்றது கொடுத்தோன்னே சேவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்டல் இருக்கு பாருங்க. இந்த ஹேண்டல் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து புதுசாக வந்தது. இது கம்பல்சரி நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சிம்பிள்லேயே நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட லிஸ்ட் அவுட்டில் வந்து காமிக்கிறதுக்காக ஒரு பிராண்டட் சேனல்னால் இது மூலமாக தான் இது பண்ணும். நம்ம க்ரியேட் பண்ணும்போது இது க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இப்போ தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்ன்னு போட்டோன்னே நமக்கு வந்து எந்த இதுவும் வரல. இதுவே நீங்கள் வேறு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி இருக்கிறத போட்டிங்கன்னா எரர் வரும். பட் எதுவுமே இல்லைன்னா அது நமக்கு அதே இதை போட்டுட்டு கீழே க்ரியேட் சேனல் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் சேனல்ன்றதை கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள்.
இவ்வளோ தான் கிரியேட் பண்ணிச்சு. சேனலே வந்து கிரியேட் பண்ணிச்சு. என்னடா இவ்வளோதான் 2 நிமிஷத்தில் வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ணிச்சு. இப்போ தமிழ் சேனல் ஷார்ட்ஸ்னு பண்ணிச்சு. நமக்கு வந்து இது ஹோம் பேஜ் கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டு, சேனலு, அபோட்டு எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதில் அபோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம அபோட் நேமு அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் கொடுத்தீங்கன்னா வீடியோ அப்லோடும் ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டோன்னே இந்தமாரி வரும். இதில் பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு சேனல் நேமு, அடுத்து ஹேண்டலு, அடுத்து சேனலோட யூஆர்எல், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து லாஸ்ட்டாக வரும். இந்த பிளேலிஸ்ட்டு கீழே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது காமிக்கும். உங்களோட சேனல் நேம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். யூடியூப் ஹேண்டல் வேணுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு யூஆர்எல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். பட் அது டிஃபால்ட்டாக வந்து அதை வந்து காப்பி ஆயிடுச்சு. அந்த சேனலோட யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணுமோ, இப்போ நம்ம ஒரு ஸ்டுடியோ வச்சுன்னா ஸ்டுடியோட உங்களோட டெக்கரேஷன் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டெக்ஷன் வச்சுன்னா டெக்ஷனில் எஃப்ஆர் பிளாக் எடுப்பேன், இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். என்னென்ன இதுவோ அந்தமாரி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் பேக் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து காமிக்கும். சரிங்களா? சேனலில் வந்து என்னென்ன இருக்கோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம போட்டது எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம சேனல் ரிப்போர்ட் பண்ணோன்னே நம்மளோட லோகோ எல்லாம் மாறிச்சு. அந்த ஹெட்லைன் கீழே வந்துச்சு வாட்டு ஷார்ட்னு, அதுவும் வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் கீழே சேனலுக்கு அந்த இதை வந்து பிளேலிஸ்ட்டு சேனல்ஸ்லாம் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா அபோட்னு இருக்கு பாருங்க. அபோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைப் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணல, டைப் பண்ணல டிஸ்கிரிப்ஷனில், அதோட இது காமிக்குது பாருங்கள், ஒன்லி ஃபார் ஷார்ட்ஸ் வீடியோ. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? கீழே இருக்க மேலே நிமிஷம் வந்து நம்மளோட சேனலோட ஏரால், அடுத்தது அபோட்ஸில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி பக்காவாக இது பண்ணிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி இப்போ நான் மொபைல் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணு பாருங்கள். கம்பல்சரி வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பெனிஃபிட்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? யூடியூப் ஸ்டுடியோ அவங்க கீழே காமிக்க போகிறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இது வந்து ஆல்ரெடி இருக்குது, நான் அதை அப்டேட் பண்ண சொல்லுது. பட் அது உங்களுக்கு இல்லைனா அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனல் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, நம்ம எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப்பில் போய் பார்க்கும்போது நமக்கு அதில் வந்து இது மட்டும் தான் காமிக்கும், வீடியோஸ் மட்டும் தான் காமிக்கும். அது எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ அனலிட்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது, எவ்வளோ சப்ஸ்கிரைப் மொத்தமாக இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அது எப்படி நான் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணோடனே ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது இது வந்து ஓப்பன் ஆகி நம்மளோட சேனல் நேம் வந்து லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா? அது ஆல்ரெடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு பதிலாக நம்ம சேனலோட மெயில் ஐடி பண்ணணும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிச்சு, அந்த ஓப்பன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது இதிலே இருக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே, அதை வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதுமாதிரி காமிக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா அந்த மேலே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த மெயில் ஐடியோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? கொடுத்துட்டோன்னே இந்தமாரி சேனல் வந்துச்சு, நம்ம வீடியோ எதுவும் காமிக்கல, வியூஸ் வாட்சர்ஸு, அது கீழே டாஸ்போர்டு, இது வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறது வந்து டாஸ்போர்டு. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கண்டென்ட்னா நீங்கள் போட வீடியோ எல்லாமே வீடியோஸ் எல்லாம் காமிக்கும், ஷார்ட்ஸ் காட்டும், லைவ்ஸ் காட்டும், பிளேலிஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். நம்ம இது மூலயமா பார்த்துக்கலாம் எத்தனை வீடியோ போட்டிருக்கோம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டென்ட்டு. அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க, அது எல்லாமே இதுக்குள்ளே பார்க்குறது அனலிட்டிக்ஸில். ஓகேங்களா? ரீச் எவ்வளோ ஆயிருக்கு, ஓவர் வியூவில் எவ்வளோ ஆயிருக்கு, கண்டென்ட் எவ்வளோ முதல்ல வியூஸ் போயிருக்கு, ஆடியன்ஸ் எவ்வளோ இருக்குது, மானிட்டைசேஷனா அதில் ரெவன்யூன்னு ஒன்று காமிக்கும், அதை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அது வந்து அனலிட்டிக்ஸ். கமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் அந்த ஆன்சர் ஹஸ்பண்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லேர்னிங், இதுதான் வந்து மெயினானது. இப்போ பிகம் த பார்ட்னர்னு சொல்லி காமிக்கல, இதில் வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸு, இது எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆனது எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? இது மூலயமா தான் நம்ம ரீச் பண்ணி பார்க்குறது. ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதுக்கான இதுதான். ஒரு ரீச்சபிள் ரெக்கமெண்ட்ஸ் அப்ளைன்னு இருக்குல்ல, அது எவ்வளோன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வந்து 1000, பப்ளிக் ஹவர்ஸ் வந்து 4000, அதுவும் 365 டேஸ்க்குள்ளே போயிருக்கணும். அடுத்து ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து 10 மில்லியன் போயிருக்கும். அது போயிருந்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் மீன் இருக்குல்ல, அந்த இமெயில் மீன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிக் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள்னு ஒன்று காமிக்கும், அதை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்மளோட இது வந்து இதாகும்.
யூடியூப் சேனல் க்ரோத் ஆகுறதுனா இதில் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகே, இது எனக்கு கிரியேட் பண்ண உடனே நம்ம சம்பாதிக்க முடியுமா வீடியோ போட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது. இது இந்த ரூல்ஸ் படி நீங்கள் ரீச் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிடும். அதை அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். இனி வர வீடியோ எல்லாமே அது எப்படி ரீச் ஆகுறது, எப்படிலாம் ரீச் பண்ணி நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே டோட்டல் வீடியோவும் இனிமேல் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ இனி வர வீடியோ எல்லாமே யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.